எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய பிறந்த நாளை மனிதநேய திருநாள் MKS 73 என்ற தலைப்பிலே கடந்த மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு நிகழ்வுகள், ஆதரவற்ற கருணை இல்லங்களுக்கு நலத்திட்ட உதவிகள், விழியிழந்தோர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் என்று சுமை தூக்குவோர், குடிசை மாற்று வாரியத்தில் குடியிருப்பிலே குடியிருப்பவர்கள், நாதஸ்வர வித்வான்கள், திருக்கோயிலே பாதம் தாங்கிகள், அர்ச்சகர்கள் என்று அனைத்து வகையான தொழிலாளர் உழைக்கின்ற வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பிறந்த நாளிலே நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று கழக நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்ததன் விளைவாக கடந்த மாதம் 20ஆம் தேதி அமுதக்கரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் 1000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டியை வழங்குகின்ற திட்டத்தை மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வர் தளபதி அவர்களுடைய அன்பிற்கினிய மனைவி அன்னியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அந்த நிகழ்வு என்பது இன்றைக்கு 17வது நாளாக KM கார்டன் பகுதியிலே நம்முடைய பகுதி செயலாளர் சாமிக்கண் அவர்களும், மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களும், வட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்களும், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வி அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த காலை உணவு வழங்குகின்ற திட்டம் என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழக அரசிலே கொண்டு வந்த திட்டத்தின் வழித்தோன்றல். இதற்கு காலையிலே வழங்குகின்ற இந்த சிற்றுண்டியால் இதை பெறுகின்ற மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் உளமாற மனதார அவருடைய வாழ்த்துக்கள். மென்மேலும் எங்கள் இயக்கத்தின் தலைவராம் தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் நீண்ட ஆயுளை பெற்று நெடும் பயணத்தில் எதிர்கொண்டதையெல்லாம் வெற்றி பெறுவார் என்ற அவருடைய வாழ்த்துகள் எங்களுக்கு மேலும் உற்சாகத்தை அளிக்கின்றது. 1, 2, 3 இன்னும் 10 மாதங்களில் திமுக ஆட்சி அகற்றப்பட்டு மும்மொழி கொள்கை நிச்சயம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தி தருவோம்னு மத்திய அமைச்சர் எல்முருகன் பேசியிருக்காரு. 10 மாதம்னா என்ன கணக்கு தெரியல. ஆட்சி முடியும். தேர்தலுக்கே இன்னும் ஓராண்டு இருக்கின்றது. ஓராண்டல்ல, இன்னும் தேர்தலுக்கு 13 மாத காலம் இருக்கின்றது. இவர் 10 மாதங்களில் ஆட்சிக்கு வருவோம் என்றால் எப்படி மந்திரத்தால் வர வைப்பாரா அல்லது யாகம் கீகம் ஏதாவது வைத்து வர வைப்பாரா என்று தெரியவில்லை. ஜனநாயக ரீதியாக தேர்தலை எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றது. காலையிலே 6, 6:30 மணிக்கு தொடங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு சார்ந்த மக்கள் பிரதிநிதிகளாகட்டும் கழகத்தோடாகட்டும் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். எல்முருகனையோ அல்லது நீங்கள் பாரதிய ஜனதாவுடன் கட்சியினுடைய அண்ணாமலையை தொடர்பு கொண்டு பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு கிடைக்கிறாரா என்று. களத்திலே ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து எங்கள் முதல்வர் மக்களோடு பயணிக்கின்ற இந்த பயணத்தின் இறுதி தீர்ப்பு என்பது 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் நிச்சயம் அறுதியிட்டு உறுதியோடு சொல்லுகிறோம். 200 நிச்சயம், 234 எங்கள் லட்சியம். அடுத்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இருக்காங்க. நேற்று பள்ளி மாணவர்களிடையே எல்லாம் போயிட்டு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. மக்களால் ஏற்கனவே விரட்டப்பட்ட இயக்கம் பாரதிய ஜனதா என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். தற்பொழுது மாணவ செல்வங்களிடையே மதத்தால் இனத்தால் பிரிவினையை உண்டாக்கலாம் என்று நினைத்தவர்கள் அதற்கு தமிழக மண் இடமில்லை என்பதை அறிந்த பிறகு இப்பொழுது மாணவ செல்வங்களிடையே ஒரு பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள். சென்ற இடங்களிலெல்லாம் எப்படி ஏற்கனவே கோபக் மோடி என்றார்களோ அதுபோல் சென்ற இடங்களிலெல்லாம் இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்றவர்களுக்கு எதிர்ப்பாக கோபேக் என்ற குரல் தான் தமிழகம் எங்கும் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. 1 நாள் 2 நாள் ஊடகங்களுக்காக வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக சென்றிருப்பார்கள். அதன் பிறகு காணவில்லை. இந்த சூழ்நிலை தொடருமானால் மக்களே வெகுண்டெழுந்து அவர்களை அந்த காலத்தில் கேட்டிருப்பீர்கள் புலியை முரத்தால் அடித்த தமிழச்சிகளை பற்றி. அந்த நிலை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகிவிடும் என்று பாரதிய ஜனதாவிற்கு எச்சரிக்கையாக கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து ஆட்சிக்கு வந்த புதுசுல தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துட்டே வந்துச்சு. இப்ப கடந்த சில நாட்களாக பள்ளிக்கல்வித்துறை மீதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஒரு துறையை குறிவைத்துக் கொண்டே இருக்கிறதா பாஜக?
தமிழ்நாடு அரசு குறை கூறுங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த இயக்கத்தை பொறுத்தளவில் அடிக்க எழும்புகின்ற பந்தாக இருக்கின்ற இயக்கம், காய்ச்ச மாறுகின்ற சொக்கத்தங்கத்திற்கு நிகரான இயக்கம், தீட்ட ஒளி வீசக்கூடிய வைரமாக ஜொலிக்கின்ற இயக்கம். எப்பொழுதெல்லாம் எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வீசப்படுகிறதோ இன்னும் 10 அடி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என்று சொல்ல பார்த்தார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பல்வேறு அரிய பல நற்பல சாதனைகளால் அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்ற முயற்சியால் இன்றைக்கு 2670 திருக்கோயில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. 1000 காலத்திற்கு மேற்பட்ட திருக்கோயில்களில் மன்னர்கள் விட்டு சென்ற பொக்கிஷமான நம்முடைய திருக்கோயில்கள் 300 கோடி ரூபாய் செலவிலே புனரமைப்பதற்கு தமிழக முதல்வரே மானியமாக 300 கோடியை அரசின் சார்பில் வழங்கியிருக்கின்றார். ஒரு கால பூஜை திட்டத்திலே 19,000 கோயில்கள் இணைக்கப்பட்டு 1 லட்சம் ரூபாய் என்றிருந்த வைப்பு நிதியை 2 லட்சமாக்கி 2.5 லட்சமாக்கி கிட்டத்தட்ட 340 கோடி ரூபாய் இதுவரையில் அந்த ஒரு கால வைப்பு நிதிக்கு மாத்திரம் மானியமாக இந்த அரசு வழங்கியிருக்கின்றது. இப்படி எண்ணற்ற சாதனைகளால் இன்றைக்கு இந்து சமய அறநிலைத்துறை அதனுடைய வரலாற்றிலேயே ஒரு புதிய வேகத்தையும் புத்துணர்ச்சியையும் மறுமலர்ச்சியும் ஏற்படுத்தி ஆன்மீக மக்கள் ஒரு சேர கைகோர்த்து எங்கு பார்த்தாலும் தூபதீப ஆராதனைகள், மணியோசைகள், தேவாரம், திருவாசகங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இனி இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பதை கையில் எடுத்தால் அது முனைமழுங்கிய ஆயுதமாக மாறிவிட்டதால் மற்ற தொழில் மீது பாய்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கல்வி என்பது மாநகராட்சி பள்ளியிலே ஒரு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையை இருந்ததை மாற்றி பெருமைக்குரிய ஒரு கல்வி தலங்களாக மாநகராட்சி பள்ளிக்கூடங்களையே மாற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வழிகாட்டுதலில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சாரும். அவருடைய பயணம் நீண்ட பயணமாக இருக்கின்றது. தமிழகத்தை மட்டுமல்ல, ஒன்றிய அளவிலே உலக நாடுகளில் அளவிலே நம்முடைய கல்வித்தரத்தையும் நம்முடைய கல்வியினுடைய கட்டமைப்புகளையும் பின்பற்றுகின்ற ஒரு நல்ல சூழல் அமைந்திருக்கின்றது. ஆகவே எப்படி ஆன்மீகத்துக்கு எதிராக அவர்கள் எடுத்த ஆயுதம் துருபிடித்து முனைமழுங்கி இருக்கின்றதோ அதேபோல் கல்வித்துறைக்கு எதிர்ப்பாக அவர்கள் எடுத்திருக்கின்ற ஆயுதம் முனைமழுங்கும், நிச்சயமாக துருபிடிக்கும். அதோடு மட்டுமல்லாமல் இவ்வளவு பேசுகின்ற அவர்கள் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை 2000 கோடி உங்களுக்கு இழப்பென்றார்கள். இல்லை 5000 கோடி இழப்பென்றார்கள். 10,000 கோடி இழப்பென்றாலும் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். கல்வியின் பாலும் தமிழகத்தினுடைய மாணவ செல்வங்களின் பாலும் அக்கறை இருந்தால், இதை பேசுகின்றவர்கள் சொரணை இருந்தால் மத்திய அரசிடம் கேட்டு இந்த நிதியை பெற்றுத் தருவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஒன்றும் முடியல. தமிழகத்தில் பாஜக கூட்டணி வைக்க அரசியல் கட்சிகள் காத்துக் கொண்டிருக்கிறது அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இலவு காத்த கிளியாகத்தான் அவருடைய நினைப்பு மாறும். ஒரு பழமொழி சொல்வார்கள், கடல் வட்டி கருவோடு தின்னலாம் என்று காத்திருந்த குக்கு குடல் வட்டி இறந்த கதைதான் பாரதிய ஜனதாவிற்கு 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நடக்கும். நிறைய வந்துச்சு அம்மா, இதுக்கு மேலேயே போட போறேன். தமிழ்நாட்டில் பாஜக மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும், பாஜகவோட கூட்டணி இருந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் நிலை அளவுக்கு பாஜக வளர்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காரு சார். 200 வார்டு சார் சென்னையில, தப்பித்தோம் போய்த்தானு ஒரு வார்டில் தான் சார் அவன் கவுன்சிலரே ஆயிருக்காங்க. இவங்க எப்படி சார் கூரை ஏடி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்துக்கு ஏறி வைகுண்டத்துக்கு எப்படி சார் வழிகாட்ட முடியும்?